ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜான்வரி மந்த் பிஎன்எல் செக் பண்ணிட்டீங்களா? நீங்கள் செக் பண்ணலை அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்து முடித்த உடனே கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஜான்வரி மந்த் பிஎன்எல் நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம பிப்ரவரி மந்த்தை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஜான்வரி மந்த் பிஎன்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் க்ரீன் லைட்டு தான். ஸோ சின்ன பாசிட்டிவ், ஒரு 2000க்குள்ளே 1800 சம்திங் பாசிட்டிவ் இருக்குது ஈக்விட்டியில். ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 61,000 அண்ட் நெட் ரியலைஸ்ட் பார்த்திங்கன்னா 85,000. ஸோ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் வர்றதெல்லாம் ட்ரேடிங்கில் ரொம்ப சகஜமான விஷயங்க. ஸோ நம்ம ஒரு போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு வீரனுக்கு காயங்கள் அதிகமாக இருக்கணும். காயம் அதிகமாக இருந்தால் தான் அவன் போரில் ஜெயிக்க முடியும் இல்லையா? ஸோ காயமே இல்லாமல் போய் எதிரியை போய் வீழ்த்த முடியாது. ஸோ நிறைய காயங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ் இருந்தால் தப்பு கிடையாது. நம்ம இந்த லாஸை ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணலாம். ஸோ லாஸ் வர்றதோ லாஸ் பண்ணுறதோ தப்பு கிடையாது. நம்ம லிமிட்டுக்குள்ளே லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம என்டையர் கேபிட்டலே ஒரு மாதத்துக்கு நம்ம இவ்வளோ தான் ஒதுக்கியிருக்கோம். பட் அதையே நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பவும் பண்ணியாச்சு. பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சா பிரச்சனை இல்லை, பண்ணிட்ட பிறகு யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ பண்ணிட்டனால ஓகே, பரவாயில்ல, திரும்ப பொறுமையாக டைம் எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்றது தான். இட்ஸ் ஓகே, என்ன ஆனாலும் இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம போயிட வேண்டியது தான். ஸோ இது கண்டிப்பாக பிப்ரவரி மந்த் நம்ம இதிலேருந்து என்ன குறைக்க முடியும் அப்படின்றத யோசிக்கணும். இப்போ என்னென்னா நம்ம இவ்வளோ பெரிய லாஸை ஜான்வரியில் ஆனது. எனக்கு இது பெரிய லாஸ். மேபி ஒரு சிலருக்கு இது 1 டே லாஸாக கூட இருக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு இது 1 இயர் லாஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டிஃபர் ஆகும். ஸோ ஒருத்தருக்கு 1 மந்த் ஆகிற லாஸ் இன்னொருத்தவங்களுக்கு 1 டேவாக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு 1 இயராக இருக்கலாம். ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு அவங்க உள்ளே ஃபண்டு டெப்ளாய் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இதை நான் பிப்ரவரி மந்த்தே நான் இதை ரெக்கவர் பண்ணி நான் ஒரு பாசிட்டிவ் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஃபைட் பண்ணேன் மார்க்கெட் கிட்ட அப்படின்னா நான் திரும்ப லூஸ் தான் பண்ணுவேன். ஸோ பிப்ரவரி மந்த்து அட்லீஸ்ட் இதிலேருந்து ஒரு 10% ரெக்கவர் பண்ணால் கூட ஓகே தான். ஏன்னா பேலன்ஸ் 90% நான் லாஸ் பண்ணாமல் இருக்கேனா அப்படின்னு நினச்சிக்கலாம் அப்படின்றது தான். ஏன்னா இங்கே நம்ம டெய்லியும் ட்ரேட் பண்ணணும், அதுதான் நமக்கு தேவையே தவிர நம்ம என்ன நம்மளுடைய கோலு, எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணணும், நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட்டு. ஸோ இந்த டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஹாப்பி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மைண்ட் செட் வச்சுக்கவே கூடாது. நம்ம கோல்ஸையே மறந்துடணும். நமக்கு என்ன கோல் அப்படின்றதே நம்ம மறந்துடணும். நம்ம ஜஸ்ட்டு நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம என்ன சிஸ்டம், நம்ம என்ன ப்ராக்ரஸ் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ப்ராசஸ் என்ன, ஓகே நம்மளுடைய ப்ராசஸ் என்ன, அதுதான் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லாஸ் எல்லாம் அசால்ட்டாக கடந்து போயிடலாம். பட் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மந்த்லி என்னென்ன பண்ணணும், என்ன லாஸ் அப்படின்றத பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரே செக்மெண்ட்டில் தான் ட்ரேட் பண்ணோம், இன்னொரு செக்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ அதுக்காக இன்னொரு விஷயத்தை நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது நம்ம போய் பண்ணலாம். நிஃப்டி பண்ணலாம், ஃபின் நிஃப்டி பண்ணலாம், பேங்க் நிஃப்டி பண்ணலாம், சென்செக்ஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது பண்ணுறதுக்கான லிமிட்டேஷன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ நம்ம கேபிட்டலில் எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது தெரியும். இல்லை நம்ம ரிஸ்க் தெரியாமல் ட்ரேட் எடுத்துகிட்டா சஃபர் ஆக போகிறது நம்ம தான். இங்கே யாருக்கும் கேபிட்டல் தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்கவுங்களுடைய ரிஸ்க் அவங்கவுங்களுக்கு தான். ஸோ அதனால் இன்னொரு விஷயத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனாலையோ இன்னொரு விஷயத்தை போய் ட்ரை பண்ணுறதுனாலையோ எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ அதுக்காகலாம் யாருக்கும் எந்த கில்ட் ஃபீலும் வரவே வேண்டாம். ஸோ நீங்கள் எந்த செக்மெண்ட் வேணுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த செக்மெண்ட்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த செக்மெண்ட்டை ட்ரை பண்ணலாம். இல்லை எந்த செக்மெண்ட் நமக்கு செட் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம எல்லா செக்மெண்ட்டும் ட்ரை பண்ணி தான் ஆகணும். அப்போ நமக்கு ஃபீல் ஆகும், ஓகே நமக்கு இந்த செக்மெண்ட் பக்காவாக செட் ஆகிடுச்சு, அப்போ நம்ம இந்த செக்மெண்ட் மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த செக்மெண்ட் மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி தான் நமக்கு போகும்.
ஓகேங்களா. அதுக்காக இந்த செக்மெண்ட்டை தவிர அந்த செக்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது செகண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ மார்க்கெட்டில் வந்து யாருக்கும் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ராட்டஜினா தெரியாமல் கிடையாது. இண்டிகேட்டர் தெரியாமல் கிடையாது. எல்லாருக்குமே ஸ்ட்ராட்டஜி தெரியும், எல்லாருக்குமே இண்டிகேட்டர் தெரியும், எல்லாருக்குமே டிசிப்ளின் தெரியும், எல்லாருக்குமே மணி மேனேஜ்மெண்ட் தெரியும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியும். ரெண்டும் ஒன்று தானே? ஓகே. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியும். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். யாருக்கும் இங்கே எதுவுமே தெரியாமல் கிடையாது. இங்கே வந்து இதை கற்றுக்கோ அதை கற்றுக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள், இல்லை இந்த யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படிலாம் காட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிரெயின் வாஷிங், ஒரு ஸ்கேம் மாதிரி தான். ஓகேங்களா. அந்த ஸ்கேம்லலாம் மாட்டிக்காமல் நம்மளுக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டு போவோம். இப்போ இந்த மாதிரியான லாஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. திரும்ப நம்ம அதை சரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து 10 வருஷமாக நம்ம லாஸே பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட 11வது வருஷத்தில் ஒரு மாதம் போதும் 10 வருஷத்துடைய லாஸையும் வந்து சேர்த்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. 10 வருஷத்துடைய ப்ராஃபிட்டை ஒரே நாளில் லாஸ் பண்ணவனும் இருக்கான், 10 வருஷத்துடைய லாஸை ஒரே நாள் ப்ராஃபிட் பண்ணவனும் இருக்கான். அதனால் இங்கே வந்து இப்போ ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க, அவங்க வந்து எமோஷனல் லூஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு நாள் போதும் அவங்களுடைய 10 வருஷத்துடைய ப்ராஃபிட் வந்து போகிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ 10 வருஷமாக வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எதுவுமே வந்து பேட் டிசிஷன் கிடையாது. இப்போ இந்த சைடில் ஏன் கால் போடுறோம், இந்த இடத்துல ஏன் புட்டு போடுறோம், அப்போது கால் போட்டால் குட் டிசிஷன், புட்டு போட்டால் பேட் டிசிஷனா? அப்படி கிடையாது. ஏன்னா கால் போடுறவனுக்கும் அது 100% அக்யூரசி கிடையாது, புட் போடுறவங்களுக்கும் அது 100% அக்யூரசி கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இங்கே எதுவுமே பேட் டிசிஷன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். என்ன செய்யணும், நம்ம பண்ணுற விஷயத்த வச்சு தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ நம்ம 10 வருஷம் தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம கவலையே பட தேவையில்ல. ஏன்னா ஒரு நாள் போதும், ஒரு மாதம் போதும், அந்த மொத்த லாஸையுமே வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். இந்த எனர்ஜியோட, இந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து உங்களுடைய லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். அவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜான்வரி மந்த் பிஎன்எல் செக் பண்ணி என்ன அப்படின்றத அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ